இங்க லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேசிக் நேவிகேஷன் அதாவது ஹோம் பேஜ் நீங்க ஏதாவது ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அத ஓப்பன் பண்ணலாம் இங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன டேட்டா சோர்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோமோ, அதாவது நம்ம யூஸ் பண்றது இல்ல. மீன்ஸ் பவர் பிஐல அடிக்கடி யூஸ் பண்ற டேட்டாபேஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் வந்து லேர்னிங் டேட்டா ஹப், லைக் ஒன் லேக் டேட்டா ஹப், எக்ஸல் ஒர்க் புக், எஸ்கியூஎல் சர்வர், சாம்பிள் டேட்டா. நம்ம இப்ப சாம்பிள் டேட்டா வச்சு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கணும். அதனால சாம்பிள் டேட்டா எடுத்துட்டு போவேன். ஓகே. அப்படியே அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து சைன் அவுட். நீங்க இப்போ வரைக்கும் சைன் இன் பண்ணலன்னா பண்ணாதீங்க. ஆல்ரெடி சைன் இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க சைன் அவுட் பண்ணிக்கலாம். 1. 2வது ஆப்ஷன்ஸ் இன் செட்டிங்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் இன் செட்டிங்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் நீங்க என் கூட பண்றீங்க இல்லையா? ம். ஓகே. ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு எவ்ரி மந்த் பவர் பிஐ வந்து புது புது வெர்ஷனும் புது புது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஃபீச்சர் எல்லாம் நான் என்னோடதுல எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க போகணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விண்டோ வந்து உங்களுக்கு லோட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இதுதான். ஓகேவா? இப்போ உங்களோட பவர் பிஐ வந்துருச்சா உங்க 2 பேருக்குமே? இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே. மெயின் திங் வந்து ஃபீச்சர் எனேபிள் பண்றது. அது போக சப்போஸ் உங்களோட பவர் பிஐயோட விஷுவல் நான் மாத்தணும். லைக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கணும் எல்லாமே. இல்ல சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி பேசிக் செட்டிங்ஸ்லாம் நீங்க பண்ணணும்னாலே நீங்க ஆப்ஷன் செட்டிங்ஸ்குள்ள தான் வரணும். சரியா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல டேட்டா லோட் இதெல்லாம் நீங்க அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஓகே. பவர் குவெரி எடிட்டர், டைரக்ட் குவெரி இது எல்லாமே இருக்கும். இத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதுல உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரிவ்யூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? இந்த பிரிவ்யூ ஃபீச்சர்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னென்ன ஃபீச்சர்லாம் ஆட் ஆயிருக்கு, நீங்க என்னென்னலாம் இன்னும் எனேபிள் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் மந்த்ல இது 2 ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் அத இன்னும் எனேபிள் பண்ணல. இம்போர்ட் மெட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைவ் எடிட் ஆஃப் பவர் பிஐ செமான்டிக் மாடல், லிஸ்ட் ஸ்லைசர் விஷுவல், டெக்ஸ்ட் ஸ்லைசர் விஷுவல். இது இந்த 3யும் நான் வந்து சாரி இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து நான் எனேபிள் பண்ணல இன்னும். சரியா? மத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் ஆக இந்த இடத்துல உங்களுக்கு எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகும்போது உங்களுக்கு வேணும்னா, நீங்க அத செலக்ட் பண்ணி ஓகே குடுக்கலாம். இப்ப எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம செலக்ட் பண்ணி ஓகே குடுத்தோம்னா, திருப்பி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட பவர் பிஐய. அதனால இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. எனக்கு சோ ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. கேட்கலாமா? கேளுங்க சொல்லுங்க. இப்போ பவர் பிஐ வந்து டவுன்லோட் பண்ணும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தீங்க. ஏதோ 2 டைப்ஸா ம். மைக்ரோசாஃப்ட்குள்ளேயே போய் டவுன்லோட் பண்ணோம்னா, ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அப்டேட் ஆகும்னு சொல்ட்டு. ம். அது வேற, இது வேறயா? லைக் நான் என்ன ஆமா, கேட்கிறேன்னா, ஆமா. அது வேற, ஃபீச்சர்ஸ் இது வந்து வேற. இதுல ஆட் ஆயிரும். அது போக நம்ம வந்து இந்த செக் பாக்ஸ எனேபிள் பண்ணணும். அந்த மாதிரி ஆமா. வருமா? இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்து ஆட் ஆயிக்குமா? அந்த அந்த மாரி டவுன்லோட் பண்ணும்போது? இல்ல. இது வந்து ஒரு கிரேட் கொஸ்டின். இப்ப என்னன்னா, இது வந்து அ இந்த ஃபீச்சர் இதெல்லாம் வந்து அதாவது வெர்ஷன் தனி, ஃபீச்சர் தனி. ஓகேவா? இப்ப உங்களோட ம். பவர் பிஐ வெர்ஷன்ங்கிறது வந்து மந்த்லி அப்டேட் ஆகாது. ஓகே. பவர் பிஐ ஃபீச்சர் அப்படிங்கும்போது, உங்களோட ஒரு வெர்ஷனுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு மாசமும் ஒரு ஒரு டைம் சம்டைம்ஸ் வந்து பிரிவ்யூ ஃபீச்சர்ன்னு குடுப்பாங்க. அதாவது ஒரு பர்ட்டிகுலர் 1 மந்த்துக்கோ, இல்ல 3 மந்த்ஸ்க்கோ ஃப்ரீ. நீங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒண்ணு அதுக்கு லைசென்சிங் வைப்பாங்க, இல்ல வைக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணும்னா, நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ட வந்து விண்டோஸ் ஸ்டோர்லேருந்து சாரி பவர் பிஐ வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். வெர்ஷன் அப்டேட் ஆகணும்னா. இது வந்து ஒரு வெர்ஷன் இப்ப உங்களுக்கு வந்து அந்த பக் ஃபிக்ஸஸ் குடுக்குறோம். அந்த மாரிலாம் உங்க மொபைல்ல வரும் தெரியுமா? உங்க மொபைல்ல வந்து ஆ அப்டேட் அவைலபிள். பக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாரி இதுதான் இந்த பிரிவ்யூ ஃபீச்சர். இதுக்கு நீங்க இங்க போய் தான் எனேபிள் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. வெர்ஷன் வேற, குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் வேற. அதனால ஃபீச்சர்ஸ நீங்க எனேபிள் பண்ணணும். அதாவது எனக்கு இது வேணும். என்னோட பவர் பிஐ ஸ்க்ரீன்ல இது தெரியணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கு. பட் எனக்கு வேணாம். எனக்கு பவர் பிஐ ஃபீச்சர்ல நான் ஆப்ஜெக்ட் இன்டராக்ஷன் எனக்கு வேண்டாம். அப்டின்னா நீங்க அத டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ Yeah, இதெல்லாம் fine. கிரேட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கோமதி? இல்ல ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ். ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை, இட் நீட்ஸ் லைசன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். மீன்ஸ் எரர் காட்டும். அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களை யாராவது வந்து ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போய் இங்கே எனேபிள் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட பவர் பிஐயை. நான் அதனால இங்கே இப்போ வந்து கேன்சல் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? பவர் பிஐக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எனக்கு வந்து சாம்பிள் டேட்டா வேணும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட பவர் பிஐ டெஸ்க்டாப்பு. இப்போ இந்த இடத்துல யூஸ் சாம்பிள் டேட்டா அப்படின்னு இருக்கும். இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹோம் பேஜில் காமிச்சது இல்லையா, ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு அப்போ காமிச்சது இங்கே வந்து லோட் சாம்பிள் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சது. நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுனாலுமே ஓகே தான். ஸோ அந்த இடத்துல யூஸ் சாம்பிள் டேட்டா அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பவர் பிஐல உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா வந்து சாம்பிள் டேட்டா வச்சுருப்பாங்க. ஸோ இதில் திருப்பி லோட் சாம்பிள் டேட்டா கொடுக்கணும். அப்போ இந்த சாம்பிள் டேட்டா எங்கே இருக்கும்னா உங்களுக்கு பவர் பிஐயோட சிமாண்டிக் மாடலில் இருக்கும். ஓகே. அந்த சோர்ஸ்லேருந்து இது டேரெக்டாக எடுத்துகிட்டு வரும். அதனால் நீங்கள் சோர்ஸை பற்றி கவலைப்பட வேணாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இது காட்டும். ஒன்று வந்து ஷீட்டுன்னு காட்டும், இன்னொன்று வந்து டேபிள். ஓகே. நம்ம வந்து டேபிளில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸல்லேருந்து எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஷீட் ஒன்றாவும் ஷீட்டோட நேம் தனியாக ஒன்று காட்டும். அதை வந்து டேபிளாக கன்சிடர் பண்ணி ஒரு நேம் காட்டும். ஸோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து லோடுன்னு தான் கொடுக்க போகிறோம். பிகாஸ் சிமாண்டிக் மாடல் இருக்கிறது வந்து ஆஸ் யூ லைக் ஆல்ரெடி அது வந்து க்ளீன் ஆகி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ உங்களோட டேட்டா வந்து உங்களோட பவர் பிஐல லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க 2 பேருமே யூ போத் ஆர் வித் மீ, இல்லைன்னா நீங்க ஏதாவது வேற இதுல டிவைட் ஆயிட்டீங்களா? மீன்ஸ் ஏதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? டேட்டா லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. லோட் ஓகே. 700 இது வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. அது லோட் ஆகட்டும். ஒரு நிமிஷம் நான் இது பண்ணுறதை கவனிங்க. இப்போ இதுதான் உங்களோட பவர் பிஐயோட டெஸ்க்டாப். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது பவர் குவரி எடிட்டரோட விஷுவல் யூஐ பார்த்துட்டு இருந்தோம். இது பவர் பிஐயோட யூஐ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3மே வியூஸ்ன்னு சொல்லுவோம். ஹவு மெனி வியூஸ் ஆர் தேர் இன் பவர் பிஐ? இது வந்து என்னன்னா ரிப்போர்ட் வியூ. ஓகே. ஸோ நீங்கள் இதில் தான் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது, அதாவது சார்ட்டு எல்லாமே இந்த ரிப்போர்ட் வியூவில் தான் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து டேபிள் ஆர் டேட்டா வியூ. ஓகேவா? உங்களோட டேட்டாவை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் காமிக்கும். நெக்ஸ்ட் தேர்டாக இருக்கிறது வந்து மாடல் வியூ ஆர் ரிலேஷன்ஷிப் வியூ. இது ரெண்டுக்கும் வந்து நேம் மாற்றிருக்காங்க. மாடல் வியூ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப். அதாவது நீங்கள் ஒரு 4-5 டேபிள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஈவன் 2 டேபிள் இம்போர்ட் பண்ணாலுமே இந்த 2 டேபிள் எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வியூவில் பார்க்கலாம்.